மத்தேயு 18 சொல்லப்பட்டிருக்கிற இந்த உவமை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ராஜா தன்னுடைய ஒரு ஊழியக்காரனுக்கு 10,000 தாலந்து கடனாக கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஊழியக்காரனால் அதை திருப்பி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்தப்போ ராஜா அந்த ஊழியக்காரனை மன்னிக்கிறாரு. சரி, நீ கொடுக்க வேண்டான்னு அவனை மன்னிச்சு விட்டுறாரு. இப்போது இந்த மன்னிக்கப்பட்ட ஊழியக்காரன் தன்னுடைய சக ஊழியக்காரனுக்கு ஒரு 100 வெள்ளி பணம் கடனாக கொடுக்குறாரு. அந்த ஊழியக்காரனுக்கும் இவருடைய அதே நிலைமை தான். அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஆனால் இந்த மன்னிக்கப்பட்ட ஊழியக்காரன் இப்போது அந்த ஊழியக்காரனை மன்னிக்கலை. அவனுடைய தொண்டையை நெரித்து கொண்டு போய் சிறைச்சாலைக்காரன் கிட்ட ஒப்படைச்சு சிறைச்சாலையில் அடைக்கவும் செய்கிறாரு. இதை கேள்விப்பட்ட ராஜா தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. மத்தேயு 18:33 குறிப்பிட்டிருக்கிற அதுதான் அந்த கேள்வி. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ அப்படின்னு கேட்குறாரு. இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கறது மன்னிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தையை தான். நம்ம செய்த எத்தனையோ மன்னிக்க முடியாத தப்புகளுக்காக நமக்காக ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார் இல்லையா? ஆனால் நம்ம கூட இருக்கிற சகோதரங்களையோ நம்ம கூட வேலை பார்க்குறவங்களையோ இல்லை நம்ம டெய்லி பார்க்குற ஒரு மனுஷனையோ சின்ன சின்ன ஒரு தவறை கூட நம்மளால் மன்னிக்க முடியாமல் இருக்கே, அது எதனாலன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இவ்வளோ நாள் எப்படியோ, ஆனால் இனி ஒரு டிசிஷன் எடுத்து உங்களால் இவ்வளோ நாள் மன்னிக்க முடியாமல் இருந்த எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்கள மன்னிச்சு அவங்க மேலே அன்பு வச்சு பாருங்கள். அதைத்தானே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.